நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மீர்லேருந்து டெல்லி போயிட்டு இருக்க ட்ரெயினில் போகிறேங்க. ராஜஸ்தானில் டெசர்ட்டாக இருந்தாலும் எப்படி ஹாஸ்டல் போகிறேன். அந்த பக்கம் பாருங்க, எல்லாமே மணல் காடு தாங்க. எல்லாரும் நினைப்பாங்க ராஜஸ்தானில் வந்து ஃபுல்லாக செடி கூட இருக்காதுன்னு தான் நினைப்போம். பட் இங்கே பாருங்களேன், மரம் செடி கூட எல்லாமே. டெசர்ட் அப்படின்னா தார்பாளையம். முள்ளு மரம் தான். இந்த மரத்தில் இருக்கிற இலையை தான் ஒட்டகம் சாப்பிடுங்க. நம்ம ஊரில் இருக்கிற எல்லாம் செடி, முள்ளு மரம், விஜயகாந்தோட ஒரு படம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் வந்து இந்தியன் ஆளு கடத்தி வச்சுட்டு பேக்ரவுண்டில் வந்து பனி பெய்கிற மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை எல்லாரும் பார்த்து பனி பிரதேசத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த முள்ளு மரத்தை பார்த்து கண்டுபிடிப்பாருங்க விஜயகாந்த். இந்த முள்ளு மரம் டெசர்ட்டில் மட்டும்தான் வரையும். தார் டெசர்ட்டில் இருந்து நம்மளை பனிக்கிட்ட தேட வைத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. கண்கூர் சொல்லி விஜயநாதி அட்டாக் பண்ணி அவங்களை காப்பாற்றி. அதில் இங்கே உடனே எல்லாம் முள்ளுக்காடு தான். ஆனால் வித்தியாசமான ஒட்டகம் ஒட்டகம் எல்லாமே மணல் காடு தான். ரயில்வே இடம் அது வர இருக்குங்க. எல்லாம் கோட்டை இருந்து தகர்க்கப்பட்ட இடங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கல்லுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டோன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, மணல் காடு தெரியுது. விவசாயம் பண்றாங்க மக்களே. சொட்டு நீருங்க, தண்ணி எப்படி தெரிஞ்சுங்க. இனிமே விவசாய நிலம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் விவசாய நிலம் தான். டிராக்டரு, உழவு ஓட்டுறது, வெங்காயம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால எதுவும் தெரியல. இதுதான் பாருங்க, ஒரே மணல். எல்லாம் விவசாய பூமியை சொல்லிட்டே இருப்பாயிட்டு.
பாலைவனத்தையும் சோலைவனமாக்குற விவசாயிகள் எல்லாம் பாருங்களேன், சொட்டு நீர் பண்ணி நல்லா இதாக்கி இருக்காங்க. அங்கிருந்து வெள்ளை கலர்ல ஏதோ கயிறு மாதிரி கட்டுறாங்க, இருக்குன்னு தெரியல. இதான் பாருங்களேன், சூப்பரா இருக்கு பார்க்கவே. என்ன இது, வெங்காயமா இல்லை வேற என்னன்னு தெரிய மாட்டேங்குது கிளீரா. ஏதோ கீரையா? மாடு நிக்குது, ஆடு மேய்க்கிறாங்க, கூரசாலை, சீப்பு. பாருங்க, பெரிய காடு. இங்க பாருங்களேன், காட்டுக்கு தண்ணி பாய்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் விவசாயிகள். கூட நாய்க்குட்டி எல்லாம் ஓடுதுங்க தூரத்துல. மக்கள் எல்லா ஊர்லயுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன உன் ஏரியாவை பொறுத்து கஷ்டம் மாறுதுங்க. இங்க பாருங்களேன், விவசாய நிலம். இதெல்லாம் விவசாய பூமிங்க. கரண்ட் கனெக்ஷன்லாம் இதுவரை அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. சூப்பருங்க. ஒரு சாலை வீடு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா டவர் கரண்ட் கனெக்ஷன் இருக்கு. சோலார் பேனல் வச்சிருக்காங்க. என்ன விவசாயம் தான் தெரியலங்க. அந்த பச்சை கலர்ல சின்ன சின்னதா போட்டிருக்காங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ராஜஸ்தான் பாலைவனம், ஜெய்சல்மீர் டு ஜோத்பூர் ரூட், டெல்லி ரூட். சொட்டு நீர் போட்டு இங்கே நிறைய விவசாயத்தை வந்து இது பண்ணுறாங்க மக்களை. பார்த்தீங்கன்னா பெரிய ஓசை கொண்டு வந்து அதில் சின்ன சின்னதாக இது பண்ணி அங்கேருந்து தண்ணியை தெளிக்க வச்சு மழை பெஞ்சா இப்படி வரும் அந்த மாதிரி வந்து இங்கே நீரை கொண்டு வந்து சேமித்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க விவசாயம். தண்ணி இருந்துமே விவசாயம் பண்ணாத நிறைய விவசாயிகள் இருக்கப்ப தண்ணியே இல்லாத ஊர்லேயும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுற மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் வருமா என்னன்னு தெரியலங்க. ஒரு சின்ன ஒரு சாலை அங்கே பாருங்களேன். வேலை ஏதோ தூவிட்டு போகிறாங்க, விதை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக மடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. மேபி அது தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு வரப்போகுதுங்க. அதாவது வயல் மாதிரி தோட்டம். இங்கே பாருங்களேன், அவங்க வீடு பக்கத்தில் கரண்ட் கனெக்ஷன்லாம் எடுத்து பச்சை பச்சைன்னு தெரியுதா. அது இன்னும் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க. நல்லா லாங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இடையில நிறைய ஊஸ் எல்லாம் போட்டு அது மூலமாக தண்ணி பாய்ச்சி சொட்டு நீர் கொடுத்து இதை காப்பாற்றுறாங்க. ராஜஸ்தான் விவசாயிகளுக்கு ஒரு சலூட். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி